Hello friends, welcome to SreeDeep's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரசம் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரசம் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு 1 கப், மல்லி 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், சீரகம் 1 கப், 25 to 30 கறிவேப்பிலை இலைகள், காஞ்ச மிளகாய் 4, 2 டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு ஃப்ரை பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் துவரம்பருப்பை ஆட் பண்ணுறேன். துவரம்பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனுக்கு 1 கப் மிளகு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆன மேலே நல்ல வாசனை வரும். அப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனுக்கு 1 கப் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் மல்லி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனுக்கு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை இலைகள் நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போதான் நம்ம ரசம் பவுடர் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ கறிவேப்பிலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 to 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கும் போது மிதமான சூடில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு ட்ரை மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. காட்டன் க்ளாத் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. இதில் நாம் வறுத்த வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடர் ஆக வேண்டும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு 2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம வாசனையான ரசம் பவுடர் ரெடி. நீங்களும் இந்த ரசம் பவுடர் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.